நடந்துச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு யோசனை வரும். ஆமாங்க, என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்கேம் நடந்தது. ஆனால் அந்த ஸ்கேம்ல நம்ம தப்பிச்சிட்டோங்க. நமக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. அது என்ன ஸ்கேம்னு பார்த்தீங்கன்னா, ஜிபேல காசு அனுப்பிச்சிட்டு நான் அதை பற்றி அவங்களுக்குள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்குள்ளே அனுப்பிச்சிட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டு காசு அனுப்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேம் பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சேஃபாக இருங்க. எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா, சென்னையில் அரும்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை வாக் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நிற்க வச்சிருந்த வண்டியை நிற்க வைக்கும் போது அங்கே தாங்க நமக்கு இந்த விஷயம் நடந்தது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேஃப்டியோட பண்ணுங்க. நம்ம வந்து ஃபுல்லாக விண்டோ ஏற்றிதான் இருந்தது. அவர் வந்து டோர் தரங்க ப்ரோ, நான் உள்ள உட்கார, டோர் தரங்க உள்ள உட்காரனாரு. இல்லை ப்ரோ நீங்கள் வெளியே இருங்க, எனக்கு அனுப்பிச்சிடுங்க, உங்களுக்கு காசு கொடுத்துன்னு சொன்னேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 200 கேட்டாரு. நம்ம பர்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி அது 500 பார்த்துட்டாரு. பார்த்துட்டு எனக்கு ஒரு 500 தேவைப்படுது, 500 கொடுத்துருங்க, நான் 530 அனுப்புறேன், டக்குனு 530 அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு காமிச்சாரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட் அமைச்சிருக்காரு. காட்டுங்கன்னு சொன்ன உடனே நமக்கு மெசேஜ் வரல. காட்டுங்க சொன்னா அவங்க ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு பிஎம் அப்படின்னு வருது. நம்ம வந்து வெற்றிகள் ஸ்டோர் வரும். அவர் பிஎம் அப்படின்னு வந்துட்டு அமைச்சிருக்காரு. என்ன ப்ரோ வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் எடுத்து ஆன் பண்ணணும், ஸ்கேமா இருக்கும்னு நினைச்சு ஆன் பண்ணணும். வீடியோ எடுக்காதுன்னு சொல்லிட்டு டக்குனு அவங்க ஒன்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு அந்த காருக்கு முன்னாடி இந்த வண்டியில உட்காந்துட்டு நான் இறங்குறதுக்குள்ள எவ்வளவு தொலைவு அவங்களால போக முடியும் அவ்வளவு தொலைவு போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், உடனே வண்டியில் உட்காந்து முடிஞ்சளவுக்கு வண்டி பின்னாடி போய் பார்க்கலாம் பிடிக்கலாம் அப்படின்னு பின்னாடி போறோம். போனா பத்தி அதுக்காட்டி ஆள் இல்லைங்க. இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய அப்பா, மாமா, சகோதரர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ஃபீல்டில் இருப்பாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் டிரைவர் சர்க்கிள் இருப்பாங்க. இந்த மாதிரி ஏமாறக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருங்க, ஹெல்ப் பண்ணுங்க, சேஃபாக ஹெல்ப் பண்ணுங்க.